It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் சாய் ராகுல் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சுகேஷ், அம்மா சுசீலா 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். திருமுல்ல வயலில் இருக்கோம். சரி. இது வந்து ஒன்லி ஒன் சன். நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். அம்பத்தூரில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். ஓகே. இவருக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. நல்ல குடும்ப பாங்கான பொண்ணு. கம்யூனிட்டி வந்து வெள்ளாள பிள்ளை. சரிங்க. அதர்வைஸ் எனி ஈக்குவலண்ட் அதர் காஸ்ட். ரைட். ஓகே. இப்போ சன்னு வந்து ரொம்ப காமன் குவைட்டான பர்சன். எனி ஒரு எந்த கெட்ட பழக்கமும் ஒன்றுமே கிடையாது. சரி, சொல்லுங்கம்மா. மருமகள் எப்படி வேணும்? எனக்கு வர மருமகள் நான் பொண்ணாக பார்த்துக்கிறேன் சார். என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு அது போதும் சார். வெரி குட். சொல்லுங்கள் சாய் ராகுல், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். சரி. ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலி பிஸ்னஸில் யூ ஆர் பார்ட் ஆஃப்? ஒன் ஆஃப் த பார்ட்னர். ரைட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட் மிஷின் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம. சரி, வெரி குட். எனக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர். சரி. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். எனி டிகிரி. ஓகே. நோ இஷ்யூஸ். ஒர்க் போனாலும் போகலாம், இல்லைனா நோ இஷ்யூஸ். அது கூட வெரி குட். ரைட். ஓகே. கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க. சிறந்த மனைவி கிடைப்பாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சாய் ராகுல் வயது 27, பிடெக் முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சாய் ராகுல் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10842553. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் கீர்த்தனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1011503. MBBS மேலும் MS பண்ணியிருக்கிறாங்க. MCH சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் சீனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. மெடிசனில் PG முடித்தவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. டாக்டர் கீர்த்தனாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை வடபழனி பீமாஸ் டெம்பிள் ட்ரீ ஹோட்டலில். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. எத்தனையோ பட்டிமன்றத்தில் பேசியிருக்கேன்.
ஆனால் முதல் தடவையாக ஒரு அணியில் 4 பேர் பேசியிருக்காங்க. இப்போது எங்கள் அணியில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பேசின சிவகுமார் சார் நியாயமாக பார்த்தா ஒரு சேர் போட்டு இந்த பக்கம் தான் உட்காந்துருக்கும். அவர் கூட்டணிக்கு அங்கே கூப்பிட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த சார்ஜர் போட்ட அந்த ஆயாவுக்கும் இந்த முகமுடிக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கும் புரியல. கதை நல்லா இருந்துச்சு, ரைட்? எல்லாம் வயிறு குழுங்க பயங்கரமாக சிரிச்சிட்டோம். அதுக்கும் முகமுடிக்கு என்ன சம்மந்தம்? முகமுடி அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் 2 பேரும் கொடுத்தாங்க பாருங்க. உலகமாக உருட்டு. முகமுடி அப்படின்னா சரியாக செய்வதாம். அதுவும் கபிலா பேசும்போது ஒரு 2-3 விஷயம் சொன்னாங்க. அது இந்த அப்பா படுற கஷ்டம் உலகத்தில் இந்த ஏன் தான் நம்ம பட்டிமன்றத்தில் எல்லாத்தையும் அப்பாவை ஒரு வில்லன் மாதிரியே காமிக்கிறோம். அதுக்கப்புறம் முத்து மாஸ்டர் கதையை சொன்னோம். தியாகம் அவங்க செஞ்ச விஷயம் பெரிய விஷயங்க. ஆனால் முத்து மாஸ்டர்ன்ற அந்த லேடியோடைய கஷ்டத்தை யாராவது உணர்ந்துருக்கோமா? அவங்க 37 வருஷம் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணாக ஒரு வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க அப்படின்றது அது நம்ம சொசைட்டிக்கு பயந்து அவங்க போட்ட முகமுடி தானே. அது எப்படிங்க நியாயப்படுத்த முடியும்? நம்ம அந்த கஷ்டம் அவங்களுக்குலாமா தெரியும்? அதை தானே நாங்கள் சொல்கிறோம். முகமுடி வேணான்னு தானே நாங்கள் சொல்கிறோம். அடுத்து HR ஏன்னா என்னங்க பண்ணது? இல்லை ஒன்றும் இல்லை. லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறதுனா தாத்தா செத்துட்டாராம். எந்த உலகத்துலமா இருக்கிறீங்க? எங்கள் ஆஃபீஸ்லலாம் இல்லை, பல ஆஃபீஸில் தாத்தாவை ஒரு 17 முறை கொண்டிருக்கானுங்க, பாட்டியை ஒரு 17 முறை கொண்டிருக்கானுங்க. ட்ரெயின் பஞ்சர் ஆகிருக்கலாம், எங்ககிட்ட லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறானுங்க. ட்ரெயின் எப்படியா பஞ்சர் ஆகும்? அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம். உண்மையாகவே நம்ம ஏன் முகமுடி போடுறோம் அப்படின்னா 3 காரணம் தாங்க. ஒன்று பயம், ஒரு இன்செக்யூரிட்டி, சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்றது. எங்கெல்லாம் முகமுடி போடுறோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? முகமுடி வேணான்றோம். ஆனால் முகமுடி போடுற இடமெல்லாம் எங்கன்னு பாருங்கள். இந்த லவ் பண்ணுவாங்கல்ல 2 பேர், லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ முயற்சி இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுறவன் போய் இந்த காரை கூட்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டை காரில் ஏற்றுவான். காருக்குள்ளே ஏற்றிங்கன்னா மியூசிக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். டிஸ்குன்னு ஒரே பீத்தோவன் பாட்டு தான், இங்கிலீஷ் பாட்டு தான். ஆனால் நம்ம ஆளுக்கு கானா பாட்டு தான் பிடிக்கும். கல்யாணம் ஆகி அந்த 6 மாதம் அந்த ஹனிமூன் முடிஞ்சப்பறம் நம்ம சனிமூன் ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மால் பவுடுறது எல்லாம் நம்ம லோக்கல் கானா பாட்டு குத்து பாட்டாக தான் இருக்கும். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஏன்டா டே அப்போ கரெக்ட் பண்ணும்போது என்னெல்லாமோ பார்த்தியே, அது வேற இது வேற. அப்போது நம்ம எல்லா இடத்துலையும் இந்த முகமுடி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை கலட்டி வைக்கிறதுக்கு எத்தனை முகமுடி போடுவோம்? இந்தியாவில் மட்டும்தான் நம்ம முகமுடி எல்லாம் பல்காக வாங்குகிறோம், ஹோல்சேலில் வாங்கிடுறோம். முகமுடியெல்லாம் ஆஃபீஸ்க்கு ஒரு முகமுடி வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு முகமுடி வச்சுக்கோங்க, அப்புறம் சோஷியல் லைஃப்பில் ஒரு முகமுடி வச்சுக்கோங்க. இது மாதிரி முகமுடி போட்டு நம்ம எங்கே உண்மையாக இருக்கோம்னு நமக்கே தெரியாமல் போயிடுது. அந்த வாழ்க்கை தான் வேணான்றோம் நாங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. ஐ ஃபீல் சூசைடல் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. பேசும்போது தெரிஞ்சது அப்பா அம்மா 2 பேரும் தூத்துக்குடியில் பெரிய டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு நீட்டில் மார்க் வாங்கியிருக்கா, மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் ப்ரைவேட் காலேஜில் மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. அந்த அப்பாவுக்கு இருக்கிற பணத்துக்கு தாராளமாக மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, நீ படித்தா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கணும், நான் படித்த அதே கல்லூரியில் தான் நீ படிக்கணும் அப்படின்னு அந்த ப்ரெஷர் போடுறோம் பாருங்கள். பொண்ணை சூசைட் வரைக்கும் தள்ளுறாங்க அந்த ஃபேமிலி. அப்போது நம்ம பேரண்ட்ஸு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற அந்த முகமுடி குழந்தைங்களை எந்த அளவுக்கு தள்ளுதுன்னு பாருங்கள். அந்த முகமுடி ஏன் இன்றைக்கி குழந்தைங்களாக இருக்க விடுறதுக்கு நம்ம ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம்? அதனால தான் முகமுடி வேணான்றோம். இதெல்லாம் தாண்டி நம்ம போடுற மிகப்பெரிய முகமுடி எங்கன்னா ஆஃபீஸில் எவ்ரி மேனேஜர் ஆஃபீஸில் ஒரு பாஸ் அப்படின்னு இருந்தால் அவரை சுற்றி ஒரு 3-4 அல்லக்கைங்க சுத்தம். அங்கேயுமா? அங்கே தான் அதிகமாக இருக்கும் சார். அந்த 3-4 அல்லக்கை என்ன சொல்லுன்னா, பாஸ் எது சொன்னாலும் பாஸ் யூ ஆர் கிரேட் பாஸ், அமேசிங் பாஸ். பாஸ் சொல்லுவார், அங்கே நான் ஒரு 7 வெள்ளை கலர் யானையை பார்த்தேன் அப்படின்னு வரும். ஐயோ நான் நேற்று 17 பார்த்தேன் பாஸ், அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்வாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த சாயம் ஒரு நாள் வெளுக்க தான் செய்யும். அது வெளுக்கும் போது முகமுடி கிளியும் போது அட்ரஸ் இல்லாமல் ஓடுற முதல் ஆளுங்க அவங்கள தான் இருப்பாங்க. நான் 2005 6 முதல் டைமாக மேனேஜர் ஆனேன். என்கிட்ட இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னன்னா 20 வருஷமா ஒரே மாதிரி இருக்கீங்கன்றாங்க. தோற்றத்தில் இல்லை சார், பழக்க வழக்கத்தில். சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று எப்படி பார்த்தோன்னா அப்படியே இருக்கப்பா அப்படின்வாங்க. அது நான் பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எடுப்பேன். ஆனால் மேனேஜர் என்னப்பா, நான் முதல் தடவை ஒரு முகமுடி போட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது போன ஒருத்தர் வந்து சொன்னான், மேனேஜர் ஆகிட்டே இனிமேலாம் நீ டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் சிரித்து பேசலாம் கூடாது, நீ வந்து அப்படியே கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாரு. அது வரைக்கும் என் டீம் மெம்பர் கூட டெய்லி சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். இப்போ மேனேஜர் ஆகிட்டேன்ல, டெய்லி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தானே பேக் வருவேன், அவள் குட் மார்னிங்வா, குட் மார்னிங் அப்படின்ட்டு ஒரு முறப்பாக அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன் நான். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அது மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக மேலே எங்கேயும் பேக்கை தூக்கிட்டு எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பிஸியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க, ஒரு கை பேப்பர் எடுத்துக்கோங்க, மேலே எங்கேயும் அப் அண்ட் டவுன் நடந்துக்கிட்டே இருங்களேன். இப்போ யாராவது வந்து கேட்பாங்க, என்ன நான் ரொம்ப பிஸி அப்படின்ட்டு நீங்கள் மேலே பயங்கர பாஸ் ரொம்ப பிஸி போல அப்படி கொடுக்குற பையனை விட வேகமாக இருக்கும். அதோட வேகமாக நடக்கணும், எங்கேயும் நிற்கக்கூடாது, நீங்கள் குறுக்க முறுக்க மேலே போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்,
அந்த 2 மாதம் நான் நானாவே இல்லை. ஒரு ஜோவியலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் நான். திடீர்னு ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு ஏன்டா இப்படி மாறணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்னோட ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங், நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டின்னு ஒரு ஆள் இருப்போம். அது வந்து ஒரு ஒயிட் ரேட்டுன்னுவோம். நம்ம பண்ண வேண்டிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவங்க மேலே தான் பண்ணுவோம். அந்த பொண்ணு ஒரு நாள் என்னை கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுது. நல்லா தானே இருந்தீங்க 2 மாதம் வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்களே சுஜித், இப்போ என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறீங்க, தயவு செஞ்சு மாறிடுங்க அப்படின்னாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அந்த ஆனஸ்ட்டாக கேட்ட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே எதையோ அடித்த மாதிரி இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், நாம இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும். ரைட்? எத்தனை இடத்துல முகமூடி போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? யாருக்கிட்ட எப்படி இருந்தேன்றதே தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அந்த மாஸ்க்கு தான் நாங்கள் வேணான்றோம். நாங்கள் முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமே. கலகலப்போடும் கருத்து செறிவோடும் தொடர்கிறார் திரு சுஜித்குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலை ஏற்பாட்டில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி மார்ச் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி அபிராமி மஹாலில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து பேசுங்கள். பொருத்தமான வரன்களின் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மாலை 5 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பட்டிமன்றம். தூத்துக்குடியை தொடர்ந்து ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி மெக்டனல்ட்ஸ் ரோடு நியூ கலையரங்கத்தில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலை 5 மணிக்கு கல்யாண மாலையின் கலகலப்பான பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மணிகண்டன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஃப்ரெண்ட் கௌசிக் ராம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். அவங்க ஈரோடு நேட்டிவ், அவங்க அம்மா எல்லாம் ஈரோடு, அவங்க பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி நான் கூட கொலிக்கு ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், நல்லா ஃப்ரெண்ட்லி நேச்சர், ஓகே, சப்போர்ட்டிவாக இருப்பார். வெரி குட். மணிகண்டன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிஇசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரி. கரண்ட்டாக டிசிஎஸ்ல அசிஸ்டன்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். சரி. மனைவி எப்படி வேணும்? எனக்கு வரப்போகிற மனைவி வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், என் ஃபேமிலியில் அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி அட்ஜஸ்டபுளாக இருக்கணும். சரி. எஜுகேஷன் வந்து பிஇ ஆர் எனி டிகிரி ஓகே. வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்க விருப்பம். சரி. நாங்கள் பிள்ளை கம்யூனிட்டி வரோம், எனி உட்பிரிவு எதுவும் இருந்தாலும் சமாதானம். ரைட், ஓகே. மணிகண்டனுக்கு சிறந்த மனைவி அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள், வணக்கம். KS மணிகண்டன், வயது 36, BE/ECE முடித்தவர், டீம் லீடராக சென்னையில் IT நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். மணிகண்டன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 855042. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா ஃபார் பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தமிழ் வாணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. கல்யாண மாலை .comல இவரது பதிவு எண் 1109730. பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சீனியர் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. தமிழ் வாணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 31. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8668096973. கல்யாண மாலையின் ஏற்பாட்டில் வரன் தேடுவோருக்கு மிக விரைவில் இறையருளோடு திருமணம் நிச்சயமாவதற்கான மாபெரும் கூட்டு பிரார்த்தனை
விவாக பிரார்த்தனா. ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஆழ்வார் திருநகர் ஸ்ரீ குஹா திருமண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று செய்யும் கோடி நாம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் பங்கேற்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9840891300 அல்லது 9840891500. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடர்கிறது. இப்போ இந்த பர்சனல் ஸ்பேஸ்ல தான் நம்ம வந்து ஹெவியஸ்ட் மாஸ்க் போடுறோன்றோம். வீட்டில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த அப்பா சொல்லுவார், ஐ எம் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுவார். உண்மையிலே அவர் ஃபைனாக இருக்காருங்க. வாய் விட்டு அழ முடியாது, சோகத்தை சொல்ல முடியாது. பாத்ரூமுக்குள்ளே போய் பக்கெட்டை திறந்து விட்டுட்டு ஓன்னு அழ முடியணும். ஏன்னா வெளியில் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது, பசங்களுக்கு தெரிய முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை என்ன ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு டஃப் டேவாக இருந்துச்சுன்னா நம்ம ஒய்ஃப் கிட்டேயோ குழந்தைகிட்டேயோ கொஞ்சம் பேச முடியுமா? கேன் வி சிட் அண்ட் டாக்? இல்லைம்மா எனக்கு இன்றைக்கி வெளியில் வர முடியல. இப்போ அங்கே கபிலா பேசும்போது சொன்னாங்க, பர்த்டே மறந்துட்டா அவர் வந்து பர்த்டே மறந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம். உண்மையாக அப்படியா சொல்லுவோம்? அடிக்க வருவாங்க. யானை மெமரி இருக்கும், அடி உழும் நம்மளுக்கு. அதான் சொன்னேன். அப்போ இந்த பர்சனல் ஸ்பேஸில் எங்க நடிக்கக்கூடாத ஒரே இடம் வீடுங்க. அந்த இடத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னா அங்கே உண்மைத்தன்மை இருக்கணும். இப்படி யோசிச்சு பார்க்கலாமே, நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர், உங்களுடைய கணவன் மனைவி, நம்ம எல்லாரும் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோன்னா, யாரா சொல்லுமா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே இருங்கன்னு சொல்கிறோமா? என்கிட்ட உண்மையாக இருந்தானே சொல்கிறோம். நீங்கள் கொஞ்ச நேரம் வீட்டில் சும்மா இருந்து பாருங்கள், ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, ஏங்க சைலண்டாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுங்க, ஏதோ இருக்கு அம்மா, உண்மையாகவே ஒன்றும் இல்லைம்மா, என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்கல்ல. அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட? உள்ளதெல்லாம் சொல்லணும். உள்ளதை சொல்லுமா, உண்மையை சொல்லுமான்னு தானே இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் உண்மையருன்னு சொன்னால் நீங்கள் ஏங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு அலையிறீங்க அப்படின்றதான் எங்களோட கேள்வி. பர்சனல் ஸ்பேஸில். சோஷியல் ஸ்பேஸில் இது உச்சக்கட்ட கொடுமை. டாக்டர் பால் வேற இங்கே உட்காந்துருக்காரு. ரீல்ஸ் நம்ம பார்த்து ரியல் ஹீரோவெல்லாம் நம்ம ரியல் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவில் மட்டும்தான் பிரச்சனை வந்தால் ஹீரோ போய் உடனே பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. உண்மையான ஹீரோஸை பார்த்தாலாங்க நம்ம போனோம். சோஷியல் வேலிடேஷன், சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கையா? நம்மளோட வாழ்க்கை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கையை அங்கே போடுறது வந்து ஃபுல்லாக ரீல் ஸ்டோரி. அதை பார்த்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுற சில பேர், ஆமாம் இப்படி இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் உண்மையாக அந்த ஆளே அப்படி கிடையாது. அப்போ சோஷியல் மீடியா வேலிடேஷனுக்காக எதுக்காக இருக்கிறோம்? ஒரு சிறந்த நடிகர் இருக்கார், அஜித் குமார்னு ஒரு நடிகர் இருக்கார். அவர் முகமுடி இல்லாத ஒரு நடிகர் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான். அவங்க ரசிகர்கிட்ட என்ன சொல்கிறார், தம்பி நான் செய்கிறது என் வேலைப்பா, நான் என் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு 6 மாதம் நான் படம் நடிக்கிறேன், 6 மாதம் எனக்கு கார் ஓட்ட பிடிக்கும், நான் கார் ரேசிங் போகிறேன், ஏன் பின்னாடி ஏன்டா வரீங்கன்னு கேட்குறாரு. அவருக்கு ஃபேன்ஸ் இல்லையா? அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது அப்படின்னா முகமுடி இல்லாமல் இருக்கிறதானே தவிர முகமுடி போட்டுக்கிறது கிடையாது. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிம்பிளான இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு எங்கள் பாஸ் வந்து ஒரு ஏஐ டூல் சொல்லி கொடுக்குறாரு. சத்தியமாக புரியல, ஒன்றுமே புரியல. 2 நாள் புரிஞ்சவே நடித்தேன். 3ஆவது நாள் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பாஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அந்த உண்மையை சொல்லும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஐ எம் கிளாட் தட் யூ அக்செப்டட், கம் லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அப்படின்னாரு. அந்த மனுஷன் தான் அடுத்து சொல்லி கொடுக்குறாரு என்கிட்ட. அவருக்கு அப்போதான் தெரியுது. அப்போது ஒரு உண்மையாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒன்று, உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குங்க, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கான அந்த மென்டல் பேட்டரின்னு இருக்குது பாருங்க. அடுத்தவங்கிட்ட நடிச்சு இவனுக்கு நல்லவனாரு அவனுக்கு நல்லவனாரு கடைசி வரைக்கும் நடிச்சு அந்த பேட்டரி போயிடும், இறங்கிடும், சார்ஜ் போயிடும். 2வது, ஷாமலா மேடம் சொன்னாங்க, இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை சுற்றி இருக்காது, டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கும். கொஞ்சம் பேர் தான் இருப்பான், ஆனால் உண்மையாக இருப்பான் அவங்களுக்கு. ஏன்னா இவர்கிட்ட போனால் இதான் கிடைக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னுவாங்க. ஒரு மீட்டிங் போனால் பாஸ் சொல்கிற எல்லாத்துக்கும் எஸ் சார், ஓகே சார், ஃபேண்டாஸ்டிக் ஐடியா சார், இழுத்து மூடுற ஐடியாவாக இருக்கும் அது. ஆனால் சார் சூப்பர் ஐடியா சார் அப்படின்னா கம்பெனியே நாசமாக போகும். அந்த டைமில் ஒரே ஒருத்தன் சொல்லுவான், சார் ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க் சார் அப்படின்னுவான். ஆனால் அவனை மற்றவங்கெல்லாம் பிராண்ட் பண்ணுறது என்னென்னா நெகட்டிவ்னு பிராண்ட் பண்ணுவாங்க. அவன் தான் டெவில்ஸ் அட்வொகேட், அவன் தான் கம்பெனிக்கு நல்லது நினைக்கிறேன், அவன் தான் பாஸுக்கு நல்லது நினைக்கிறேன், அவனை மாதிரி ஓப்பனாக இருங்கன்றோம். பெட்டர் லீடர்ஷிப்பாக இருக்கும். குமரவேல் சார் சொன்ன போது 1 நிமிஷம் கண்ணை மூடி தலை சிறந்த லீடர்ஸ் அப்படின்னு நீங்கள் யாரை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு லாயல்ட்டி கொடுத்துருப்பாங்க.
அவங்கக்கிட்ட லாயலாக இருப்பாங்க பீப்புள். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய மென்டல் பேட்டரி என்றைக்குமே குறையாமல் இருக்கும். இது நிறைவாக சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், உண்மையை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறோம், அவ்வளோதான். பிளண்ட்டாக சொல்லலை, சொல்கிற விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தையும் செய்கிற விஷயத்தையும் மாறி மாறி இருந்தால் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. 3வது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை நடத்தாதீங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அங்கிளுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோன்னா நம்ம வாழ்க்கை நாசமாக போகும். நம்ம வாழ்க்கை தான் நம்ம கையில். அதனால் சோஷியல் வேலிடேஷன் தேவையில்லை. லாஸ்ட்டாக உங்களுடைய கோர் வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் முகமுடி இல்லாத வாழ்க்கையை தவிர வேறு எந்த உருட்டும் இல்லை. அதனால் நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கூறி இந்த வாய்ப்பு அளித்த கல்யாணமாலை நிறுவனத்திற்கும் சன் டிவிக்கும் நன்றி. தேங்க்யூ. சிவகுமார் பேசின பிறகு இந்த சைடில் நின்று ஒருத்தர் பேசுறதுக்கு தனி துணிச்சல் வேண்டும். அதை அவர் அழகாக செஞ்சிருக்கிறார். எதனாலயா முகமூடி போடுறீங்க? இன்செக்யூரிட்டி, பயம், யார் எதுவும் நினச்சிக்குவாங்களோன்னு நீங்கள் வாழ்கிறீங்க. சரி, நினச்சிட்டு போகிறாயா, நானாகத்தான் இருப்பேன் என்று எப்போது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்போது முகமூடி அவசியமில்லை. அதான் அவர் சொன்னது. இவங்க பாஸு இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். 2 நாள் தெரிஞ்ச மாதிரியே இருந்திருக்கிறாரு. 2வது நாள் சொல்லிட்டாரு இது எனக்கு புரியலைன்னு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கே புரியலைன்று. அப்படின்னா ஒரு உண்மை 2 பேருக்கு நன்மையாக மாறி இருக்கிறது. இதுதான் முகமூடி இல்லாத வாழ்க்கை தருகிற சிறப்பு. போலி வாழ்க்கை வாழாதீர்கள், உங்கள் வீட்டில் உண்மையாக இருங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். பாரதி மேடத்துக்கு எப்போவுமே வேறு மாதிரி தான் தோணும். வாங்க திருமதி பாரதி பாஸ்கர் அவர். சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம். முகமூடியின்றி வாழ்வது சிரமமே, அதிரடியாய் பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம். சார், இப்போ நீங்கள் ஹெச்ஆர் சூப்பர் பாஸாக ஆகிட்டீங்க சார். எல்லா கம்பெனிலையுமே ஹெச்ஆர்லேயே 2 இருக்குது சார், உங்களுக்குலாம் தெரியுமா? ஒன்று ஹையரிங் ஹெச்ஆர், இன்னொன்று ஃபயரிங் ஹெச்ஆர். ஒருத்தர் கூப்பிட்றவர், இன்னொருத்தர் விரட்டுறவர். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. மாலையில் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கல்யாண மாலையின் கலகலப்பான கருத்தாழமிக்க பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.